ஏன் பெரிய பிடிஎஸ் சும்மா பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்காங்க. அவங்க பாட்டும் புரியல, ஒண்ணும் புரியல. எதுக்கு எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு இவ்வளோ ஃபேன் அது கிறுக்குத்தனமா எதுக்குடா சுத்துறீங்க? யோ இன்னொரு தடவை பிடிஎஸ் பத்தி தப்பா பேசினா நடக்கிற இடம். ரொம்ப நாளா நானும் பார்த்துட்டே இருக்கேன். எங்க பார்த்தாலும் இந்த பிடிஎஸ்னாலே சொல்லாங்க பூரா கிளம்பிடுறாங்க. இல்ல மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்களுக்கு பிடிஎஸ்னா ரொம்ப பிடிக்கும். பிடிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கே வயசு கம்மி தானே? ஆமா வயசு கம்மி தான் அவங்களுக்கு. ஆமா, நீங்க பசங்களா தானே இருப்பாங்க. சின்ன பசங்கன்னு சொல்லக்கூடாது, சின்ன பொண்ணுங்கன்னு தான் சொல்லணும் நீங்க. படைபலம். ஆமாண்டா, நம்ம செட்ல இருக்கிறவங்களுக்குலாம் யாருக்குமே பிடிஎஸ் என்னன்னே தெரியாது. லாஸ்ட் ஒரு 5 வருஷமா தான் நானே இந்த பேரை கேள்விப்படுறேன். இல்ல எதுக்கு இவ்வளோ பைத்தியமா ஏன் தெரியணும்? அப்படி என்ன பாட்டு பாடுறாங்க எனக்கு புரியல. வந்து உங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப தமிழ்ல வந்து பாட்டு பாடினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்ல கொரியால பாடிக்கிட்டு இருக்காங்க, அந்த 7 பசங்க பாடுறாங்க. யார் அவங்க? முதல்ல யாரு? தெரியாம தானே கேக்குறேன். அவங்க அவங்க இல்ல, அவங்க யாரு முதல்ல? அவங்க யாரு? அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு டான்ஸ் குரூப். இப்ப மத்த டான்ஸ் குரூப்னா என்னன்னா, ஒரு பாட்டு போட்டா அவங்க டான்ஸ் ஆடுவாங்க போவாங்க. ஆனா இவங்க இந்த குரூப் வந்து என்ன பண்றாங்க, பாட்டையும் அவங்க பாடி அவங்களோட அனுபவத்தையும் சொல்லி கஷ்டங்களையும் சொல்லி, அதாவது பாட்டு பாடுறப்ப அந்த லிரிக், ஆமா அந்த லிரிக்லயே சொல்லி அதுல ஒரு டான்ஸ் வந்து நல்ல ஹெவி மூவ்மெண்டா கொடுக்குறாங்க. அதனால எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. டிப்ரெஷன்ல இருக்கவங்களுக்கு, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? மனசு கஷ்டமா இருக்கவங்களுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு மோட்டிவேஷனலா. எப்படி பணக்காரனா? அதனால வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னா மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் பிடிக்குது. ஏன் அப்படி? அதான் கேட்குறேன். ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் பிடிக்குது, பசங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்குறேன். அது வந்து நீங்க பாக்குற கண்ணோட்டமா இருக்கலாம். இல்ல, பசங்களுக்கு ஏன் பிடிக்கலன்றது கூட எனக்கு தெரியும். பசங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னா, பசங்க ஒரு மேன்லியா இல்லைன்றனால இவங்கள போய் ஏன் பிடிக்குது பொண்ணுங்களுக்குன்னு அந்த காண்டிலேயே நிறைய பசங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கிறது இல்ல. நினைச்சத பேரோட சொல்றாரு. ஆமா, ஆனா பொண்ணுங்களுக்கு ஏன் பிடிக்குது? பொண்ணுங்களுக்கு அதான் சொல்றேன்ல, அவங்களோட டான்ஸு, அவங்களோட அந்த லிரிக்கு பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தோன்னே பிடிச்சிடாது. இங்கிலீஷ் சாங்ஸ் புரியாதவங்களுக்கு கூட சில பேர் பிடிஎஸ் ஃபேன்ஸா இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அது எப்படி? அதான் கேக்குறேன். அதுனா எல்லாமே சப்டைட்டில் இருக்குல்ல அதுக்கு. டேய் என்னடா இது, வசனமே புரியல. இப்போ கொரியன் பாட்டு போடுறாங்கன்னா நிறைய பேர் சப்டைட்டில்ல படிச்சுட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கொரியன்ல வந்து லாங்குவேஜ் வந்து சேர்த்து பாடுறாங்க. அது ஒரு தடவை கேட்டா பாட முடியாது. கொரியன் லாங்குவேஜ்ல மட்டும் தான் பாட்டு பாடுவாங்களா? ஆமா கொரியன் லாங்குவேஜ்ல தான் பாட்டு பாடுவாங்க. இங்கிலீஷ்ல இல்ல, இங்கிலீஷ்லயும் பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். சிலது இங்கிலீஷ்ல பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? 2-3 சாங்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஈர்ப்பாயிட்டாங்க. புரிய ஆரம்பிச்சோன்னே ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு. ஆமா, ஏன்னா இப்போ வந்து முன்னாடி கொரியன் பாட்டுலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரீசெண்டா நம்ம மாட்டாங்க. இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களே இந்த கான்செப்ட். தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்களே பிடிஎஸ். அதாவது அவங்களோட சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமா, சாங்னா ஒரு 10 சாங் ஒரு கான்செப்டா போட்டு அது ஒரு படமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓ, அதை வந்து கம்பைல் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, அந்த தியேட்டர் உள்ள போய் பாத்தீங்கன்னா 90% வந்து பொண்ணுங்க மட்டும் தான் இருக்குங்க. அந்த பொம்பளை மட்டும் நேரா வெளிய வருது. 10% வந்து அந்த பொண்ணுங்களை கூட்டு வர்ற அப்பாவோ ஹஸ்பண்டோ சரி அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க சார்ந்தவங்க அவங்க சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க தலையெழுத்து. எப்படி நம்ம ஊருக்கு வந்து பரவுச்சுன்னா, கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ கொரியன் சாங் வந்து இந்த மாதிரி நிறைய பேண்ட் இருக்கு, டீம் இந்த மாதிரி சாங் பாடுறது, டான்ஸ் ஆடுற டீம், இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்காங்க. எப்படி இந்த டீம் எப்படி நம்ம ஊர்ல அதுவும் இவ்வளவு ஃபேமஸ் ஆனாங்க? நம்ம ஊர்ல வந்தது காரணம் என்னன்னா 2014 13 அது சரியா தெரியல. அந்த டைம்ல வந்து புதுயுகம் சேனல்னு நம்ம அதுல சேனல் இருந்துச்சு. நம்ம டிவி சேனல், இந்த கேபிள் டிவின்னு சொல்லுவோம்ல, அதான் சேனல். அதுல வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கே டிராமா ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணாங்களாம். அந்த கே டிராமா, கே பாப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் டெலிகாஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க ஃபர்ஸ்ட். ஆனா பாட்டு வந்து ஹிட் ஆனது வந்து கொரியன்ல இந்த ஓப்பன் கங்னம் ஸ்டைல், அந்த பாட்டு. ஓப்பன் கங்னம் ஸ்டைல் கொரியன் ஆடுவாங்க. நீங்க பாத்து அதுதான் எனக்கு தெரிஞ்ச கொரியன் பாட்டு. அது அந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியும். பாமர மக்களுக்கு கூட பிடிச்ச பாட்டு. ஆமா, அது கண்டிப்பா பிடிச்ச பாட்டு. குழந்தையில இருந்து சிறியவர் புதியவர் அழியவர் எளியவர். நிஜாமாக்கு உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறல, உன் புத்திய செருப்பாலையே